इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्। नन्यर्थस्य विधिप्रत्ययार्थभूतशाब्दीभावनया सह क्व अन्वयः न भवतीति निरूपितम्. எந்த இடத்துல நன்யர்த்தமானது விதி பிரத்யயார்த்தமா இருக்கக்கூடிய சாப்தி பாவனையோடு சேராது அப்படிங்கிற இடத்த ரெண்டு காரணங்களால இப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அதற்கு பரியுதாசகான்னு பெயர், அதையும் சொல்லி கொடுத்தா. ஆனா சில இடத்துல நன்யர்த்தத்தை விதி பிரத்யயார்த்தமான அதாவது பிரவர்த்தனாவோடையே சேர்த்துடுறா, அன்வயப்படுத்திடுறா. விகல்ப பிரசக்தி வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த விகல்பத்தை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அதாவது முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த விகல்பகா அப்படிங்கிற அஷ்டதோஷ துஷ்டமான விகல்பத்தை வாரணம் பண்றதுக்காக பரியுதாசத்தை ஒத்துக்கிறோம்னு சொன்னான் இல்லையா. சில இடத்துல அந்த விகல்ப தோஷா வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒத்துக்கிறான். அந்த மாதிரி இடத்தை இப்போ காமிக்க போறான். எந்த இடம் அப்படின்னு கேட்டா பாருங்க, குத்திரச்சித்து விகல்ப பிரசக்தௌ அபி, விகல்பகா வரக்கூடாதுதான், வந்தால் அஷ்டதோஷங்கள் வரும்னு சொன்னோம். ஏவம் பிரசக்தாவபி அகத்யா, வேறு வழி இல்லாது பிரதிஷேத ஆசிரயனம். எந்த இடம்? யதா ந அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இத்தியாதோ. ஜோதிஷ்டோமத்துல சப்த சம்ஸ்தைகள், அந்த சப்த சம்ஸ்தைகள்ல அதிராத்திர சம்ஸ்தான்னு ஒண்ணு. அந்த அதிராத்திர சம்ஸ்தாவில ஷோடசி சம்ஞாவை கொண்ட ஒரு கிரகா, அந்த கிரகணம் கர்த்தவியம் அப்படின்னு விதிக்கிறது. அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் சரியா? இப்போ இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், அதிராத்திர சம்ஸ்தாவுல கர்மாவுல ஷோடசி என்கின்றதான பெயரை கொண்ட கிரக பாத்திரத்தை கிரகிக்கணும், கிரகணம் பண்ணணும். அதுல இந்த சோம ரசத்தை கிரகணம் பண்ணுவா. இதுதான் இந்த வாக்கியம் விதிக்கிறது. அங்கேயே இன்னொரு வாக்கியம் இருக்கு, நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ரெண்டு வாக்கியங்களும் ஒரே இடத்துல இருக்கு. அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி, ந அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படின்னு ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு. இப்போ அதிராத்திரத்துல ஷோடசி கிரகணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா விகல்பகா. ஏன் விகல்பகா? இங்கேயும் வேணா நாம நன்யர்த்தத்தை பாருங்க. விகல்பகா எப்போ வரும்? நன்யர்த்தகாவானது அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிறதுல என்ன விதிக்கப்படுறதுன்னு சொன்னோம்? அதிராத்திர ஷோடசி சம்ஞக கிரகணம் விதியத்தைன்னு சொன்னோம் சரியா? நாதிராத்திரங்கிற இடத்துல நன்யர்த்தத்தை விதி பிரத்யயார்த்தத்தோடு சேர்த்தால்தான் என்ன கிடைக்கும்? ந கிருண்ணியா ஷோடசி கிரகணம் ந குறியாத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அப்போதான் என்ன என்ன நமக்கு கிடைக்கிறது? விகல்பகா வந்துடும். ஏன்னா அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதின்னு ஷோடசி கிரகணத்தை விதிக்கக்கூடிய பிரமாணம் ஸ்ருதியா இருக்கு. அதே மாதிரி நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்தினால நிஷேதம் பண்றோம் இல்லையா, அதுவுமே ஸ்ருதி வாக்கியம்தான். ரெண்டு பிரமாணங்களுமே பிரபல பிரமாணங்களாக இருக்கிறதுனால, சமபலங்களை கொண்டதா இருக்கிறதுனால இந்த இடத்துல விகல்பகா இப்படின்னு வரும். இதெல்லாம் எப்போ? நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற இடத்துல நன்யர்த்தத்தை விதி பிரத்யயார்த்தமான பிரவர்த்தனாவோடு சேர்த்தால் இல்லையா?
சேர்த்தாதானே இந்த விகல்பகா வரும். புரியுறது இல்லையா? அப்போ இங்கேயும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடி போன அப்புறமா விசாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, விகல்பத்தை வாரணம் பண்றதுக்காக அனுயாஜ வெதிரிக்தே ஏஜாமகம் குறியாத் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அத போல இங்கேயும் அதிராத்திர பின்னே ஷோடசனம் குறியாத் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாமா இல்லையா? அப்படி பண்ணினால் எந்த தோஷகா வாரணம் பண்ணப்படும், தவிர்க்கப்படும்? அஷ்டதோஷங்கள், அதாவது விகல்ப பட்சம், விகல்ப பட்சமானது நிவர்த்திக்கப்படும் இல்லையா? அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல அப்படி நம்ம சொல்ல போறது இல்லை. நஞ்சர்த்தத்தை நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிறத நஞ்சர்த்தத்தை பாவனையோடு தான் சேர்க்க போறோம். விகல்பம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சேர்க்க போறோம். ஏன்னு பாருங்க. அத்ரஹி அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இது சாஸ்திர பிராப்த ஷோடசி கிரகணஸ்ய நிஷேதாத் விகல்ப பிரசக்தௌ அபி ந பர்யுதாசாஸ்ரயணம் குதஹ அசம்பவாத். அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ததாஹின்னு ஆரம்பிச்சு அதனுடைய விளக்கம் தான் கொடுக்க போறார். ததாஹி யதி அத்ர ஷோடசி பதார்த்தேன நஞர்த்தான்வயः ததா அதிராத்திரே ஷோடசி வதிரிக்தம் கிருண்ணாதி இது வாக்கியார்த்த போதா ஸ்யாத். பாருங்க, நம்ம ஒரு விசாரம் பண்ணலாம். எதோடு எதை சேர்த்தால் எந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன விளையாட்டா பார்ப்போமே. ஷோடசினம் அதிராத்திரே நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இந்த வாக்கியத்தை எடுத்துப்போம். ந அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி. ந அப்படிங்கிற பதத்தினால நஞ்சு பதத்தினால அபாவகா சொல்லப்படுறது. இது கிருண்ணாத்தில இருக்கக்கூடியதான விதி பிரத்யார்த்தத்தோடு சேர்ந்தால் நிஷேதாவா மாறிடும். பிரவர்த்தனா விரோதி நிவர்த்தனாம் போதையேத். சரியா? அப்போதான் நமக்கு விகல்ப தோஷா வரும்னு சொல்லிட்டோம். சரி, அப்போ அங்க வேண்டாம். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த நஞர்த்தத்தை பிரவர்த்தனாவோடு விதி பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய பிரவர்த்தனாவோடு சேர்க்காமல் வேற பதங்களோட சேர்த்து பார்ப்போம், என்ன ஆறுதுன்னு பார்ப்போம். முதல்ல ந அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாத்தி இருக்கு இல்லையா, அந்த ஷோடசி அந்த பதார்த்தத்தோடு சேர்த்து பார்ப்போம். சேர்த்தா என்ன ஆயிடும் தெரியுமா? என்ன அர்த்தம் கிடைக்கும்? நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படிங்கிற வாக்கியத்துல நஞர்த்தத்தை ஷோடசி பதார்த்தத்தோடு சேர்த்தால் அந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தா வரும்? அதிராத்திரே ஷோடசி பின்னே கிருண்ணாதி. அதாவது அதிராத்திரத்தில் ஷோடசி பின்னம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இதுதான் சொல்ல வந்தேன் இல்லையா? சரி, அப்போ நாதிராத்திரேங்கிற வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் கிடைச்சிருக்கு? அதிராத்திரே ஷோடசி பின்னம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதா? அப்போ அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்தினால அதிராத்திரத்தை ஷோடசி கிரகணம் விதிக்கப்பட்டிருக்கா? அதற்கு விரோதம் வந்துடுறது. வருதா இல்லையா? அப்போ நம்மளால நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதிங்கிற இடத்துல ஷோடசி பின்னம் குறியாதுன்னு அர்த்தம் பண்ண முடியல. பண்ணினால் எதற்கு விரோதம் வருது? அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்துக்கு விரோதம் வருது. சரிதானே? அப்போ ஷோடசி பதார்த்தத்தோடு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஆயிடுதா? பங்கியை பாருங்க. ததாஹி யதி அத்ர அத்ர இத்யுக்தே நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இதி வாக்யே ஷோடசி பதார்த்தேன நஞர்த்தான்வயः ததா அதிராத்திரே ஷோடசி வதிரிக்தம் கிருண்ணாதி இதி வாக்கியார்த்தபோதः ஸ்யாத். சச்ச ந சம்பவதி. ஏன் ந சம்பவதி? ந சம்பவத்தின்னு ஏன் காரணம் சொல்லணுமா இல்லையா? அதற்கு காரணம் சொல்ல பாருங்க. அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இது பிரத்யக்ஷ விதி விரோதாத். பங்கி அர்த்தம் புரிஞ்சுட்டா? சரி, அப்போ ஷோடசி பதார்த்தத்தோட சேர்க்க வேண்டாம். இன்னும் வாக்கியத்துல வேற என்ன பதார்த்தம் இருக்கு? அதோட சேர்த்து பார்ப்போமா? பாருங்க என்ன அர்த்தம். எதிச்ச அதிராத்திரேன பதார்த்தேன அன்வயः ததா அதிராத்திர வதிரிக்தே ஷோடசினம் கிருண்ணாதி இது வாக்கியார்த்த போதா ஸ்யாத். இப்ப பாருங்க, நஞர்த்தத்தை அதிராத்திர பதார்த்தத்தோடு சேர்ப்போம். சேர்த்தால் அதிராத்திர பின்னே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படின்னு வரும். இப்போ என்ன தோஷம் வரும் தெரியுமா?
என்ன தோஷம் வரும்? அதே விதி சமீச்சீனம் வதத்து வதத்து ததைவ சயேவ தோஷா புனः பவதி. அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்தினால அதிராத்திரத்துல தானே ஷோடசி கிரகணம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாதிராத்திரேங்கிற வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணினால், அதாவது அதிராத்திர பின்னே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படின்னு அர்த்தம் பண்ணினால் அந்த வாக்கியத்துக்கு, அதாவது அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடுறது இல்லையா? பாருங்க, எதிச்ச அதிராத்திரேண பதார்த்தேன அன்வயः ததா அதிராத்திர व्यतिरिक्ते षोडशनं गृह्णाति इति वाक्यार्थबोधः स्यात् सोऽपि न सम्भवति. कुतः? तद्विधि विरोधात्. அதிராத்திரே षोडशनं गृह्णाति इति विधि विरोधात्. अतः अत्र अनन्यगत्या வேறு வழி இல்லாமல் சாஸ்திர பிராப்த ஷோடசி கிரகணசைவ நிஷேதः. இப்ப புரிஞ்சுட்டா எப்படின்னு? ஷோடசி கிரகணசைவ நிஷேதா. நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற இடத்துல என்ன நஞர்த்தத்தை எதோட சேர்க்கிறோம்? விதி பிரத்யார்த்தமாக இருக்கின்ற பிரவர்த்தனாவோடு தான் சேர்க்கிறோம், வேற எங்கேயும் சேர்க்க முடியல. இங்க ஒரு சின்ன கேள்வி நீங்க இப்படி கேட்கணும். பாருங்க, எஜதிஷு ஏஜாமஹங் கரோதி நானு யாஜேஷு அப்படிங்கிற இடத்துல நம்ம விசாரம் பண்ணோமே, அங்க நாம இந்த மாதிரி நானு யாஜேஷு, அதாவது அனுயாஜத்தில் ஏஜாமகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா எஜதிஷு ஏஜாமகம் கரோதிங்கிற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. அங்கேயும் இதே மாதிரி கேட்கணுமா இல்லையா? இப்ப நாம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதிராத்திரே ந கிருஹ்ணியாத்னு சொன்னா ஷோடசி கிரகணம் ந குறியாது அப்படின்னு சொன்னா அதிராத்திரே ஷோடசனம் கிருஹ்ணியாதுங்கிற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அங்கேயே நம்ம இந்த கேள்வி கேட்கல. புரியுறதா? அங்க இன்னொரு சாஸ்திரம் அதே அதாவது எப்படி இங்க வந்து எப்படி நாதிராத்திரே ஷோடசம் கிருண்ணாதி மாதிரி இன்னொரு சாஸ்திரமே அதே ஸ்ருதி பிரமாணத்தால அதிராத்திரே ஷோடசம் கிருண்ணாதி மாதிரி அங்க இன்னொரு ஸ்ருதி பிரமாணம் இல்ல. அது வந்து அங்கேயும் ஸ்ருதி பிரமாணம் தானே. எஜதிஷு ஏஜாமஹங் கரோதி அதுவும் ஸ்ருதி தானே. ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்தலங்கள் தானே இருக்கு இல்லையா? எஜதிஷு ஏஜாமஹங் கரோதி, இங்கே அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி, அங்கே நானு யாஜேஷு அப்படிங்கிறதும் ஸ்ருதி தான், நிஷேதமும். இங்கேயும் அதே மாதிரி நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி அதே ஸ்ருதி தான். என்ன வித்தியாசம் வந்தது? எந்த வித்தியாசம் இல்லை. ஒருவேளை எஜதிஷு ஏஜாமஹங் கரோதிங்கிற இந்த அதாவது ஏஜாமஹ மந்திரத்தை விதிக்கக்கூடிய பிரமாணம் ஸ்ருதி இல்லைன்னா உத்தவ நீ சொன்னது சரி இல்லையா? ஆனா இல்லையே. அங்க வந்து அனுயாஜேஷு யஜாமஹம் கரோதி அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நானு யாஜேஷுன்னு வந்ததுன்னா இப்படி விகல்ப பிரசக்தியா எடுத்துக்கலாம். எனக்கு புரியல இது. அதாவது வந்து அந்த அனுயாஜத்துல வந்து ஏஜாமஹ அப்படின்னு அந்த மந்திர பட்டனம் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அனுயாஜத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விசாரம் பண்ணலாம். அப்படி இல்லையே, அதே மாதிரிதான் இருக்கு. பாருங்க, எஜதிஷு ஏஜாமஹம் கரோதி இந்த வாக்கியத்தினால என்ன கிடைச்சது? எந்தெந்த யாகங்கள் எல்லாமே, அதாவது எந்தெந்த கர்மாக்கள் எல்லாமே எஜு பதத்தினால சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மாக்களில் அதுல அனுயாஜமும் உண்டு தானே. அப்போ எஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தை மட்டும் நாம கேட்டோம்னு சொன்னா அதை மட்டும் வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அனுயாஜத்திலையும் தானே வருது. ஆனா இங்க சரி சரிதானே? இதுதானே புரிஞ்சது இல்லையா? என்ன வித்தியாசம் நானே சொல்லிடுறேன். பாருங்க, எஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் குறிப்பிட்ட ஒரு கர்மாவை உத்தேசிச்சு விதிக்கல. அந்த மந்திரமானது அனுயாஜத்துல இல்லைன்னாலும் கூட வேற ஒரு இடத்துல போய் அந்த ஏஜாமஹ மந்திரத்தை விதிச்சிடும். அதற்கு ஒரு ஸ்தலம் இருக்கு அனுயாஜத்தை விட்டாலும். ஆனா இங்க பாருங்க, அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற வாக்கியம் பொதுவா எல்லா இடத்துலயும் ஷோடசி கிரகணத்தை விதிக்கல. குறிப்பிட்டு அதிராத்திர கர்மாவுக்காக மட்டுமே விதிச்சிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல அதிராத்திரத்துல கிடையாது, அதிராத்திர பின்னத்துலன்னு சொன்னா அதிராத்திர பின்னத்தை ஷோடசி கிரகணத்தை சொல்றதுக்கு பிரமாணமே கிடையாது. இதை விட்டா அங்க பிரமாணமே வரல. புரியுறதா?
ஒருவேளை அதிராத்திரத்தை ஷோடசி கிரகணம் பண்ணலைன்னா வேற எங்கேயுமே ஷோடசி கிரகணத்துக்கு அங்க வாய்ப்பு இல்லை. வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? எஜதிஷி ஏஜாமகம் கரோதிங்கிற வாக்கியம் பொதுவாக யாகத்துல இந்த ஏஜாமகத்தை விதிச்சது. அதனால அனுயாஜத்துல ஏஜாமக மந்திர பட்டனம் பண்ணலைன்னாலும் அந்த வாக்கியம் இந்த மந்திரத்தை வேற ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து சார்த்தகமாயிடும். ஆனா அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாத்திங்கிற வாக்கியத்தினால ஷோடசி கிரகணம் விதிக்கப்படுறதா இல்லையா? அந்த கிரகணம் எங்க விதிக்கப்படுறது? அதிராத்திரத்துல மட்டும்தான் விதிக்கப்படுறது. ஒருவேளை அதிராத்திரத்துல பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வாக்கியத்துக்கு சார்த்தக்கியமே வராது, எங்கேயுமே அது வேலை செய்யலேன்னு ஆயிடும். புரிஞ்சுதான்? இதுதான் வித்தியாசம். இப்படியாக கடைசியில் நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் இப்போதைக்குன்னு கேட்டால், இந்த நஞர்த்தத்தை ஷோடசி பதார்த்தத்தோடும் சேர்க்க முடியல, அதிராத்திர பதார்த்தத்தோடும் சேர்க்க முடியல. அப்ப எதோட போய் சேர்க்கிறோம்? கொண்டு போயிட்டு விதி பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனாவோடு கொண்டு சேர்க்கிறோம். சரிதானே? அப்படி சேர்த்ததுனால என்ன ஆயிடும்? விகல்ப பிரசக்தி வந்துடுமா இல்லையா? நம்ம தான் ஏற்கனவே பார்த்திருக்கோமே, நஞர்த்தத்தை விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனையோடு சேர்ந்தால் என்ன வந்துடும்? அதாவது எந்த அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாத்தின்னு ஒரு கர்மாவை விதிக்கக்கூடியதான விதியும் இருக்கு, அதே கர்மாவை நிஷேதிக்கக்கூடிய வாக்கியமும் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல விகல்ப பிரசக்தி வந்துடும். இதுதான் நம்ம பார்த்தோம், விரீஹிபர் ஏஜேத எவேர் ஏஜேதான்னு. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலயும் நிலைமை வந்துடுது பாருங்க. அத்தா அத்திர அனன்யகத்யா சாஸ்திர பிராப்த ஷோடசி கிரகணசீவ நிஷேதா. உடனே அடுத்த கேள்வி கேட்கிறா, விகல்பகா வந்துடுமே, நச்ச விகல்ப பிரசக்தி. விகல்பகாங்கிறது இந்த இடத்துல பிரசக்தின விகல்பம் வராதுன்னு இல்லை, விகல்பகா வரும். அது ஒரு தோஷமாக இங்க எடுத்துக்கொள்ளப்படவில்லை, வேற வழி இல்லைங்கிறதுனால. தோஷகாங்கிறதே எப்போ வேற ஒரு வழி இருந்தா தானே நம்ம பொதுவா நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. நம்ம இது தோஷா இது தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம எங்க சொல்லுவோம்னு கேட்டா, ரெண்டு வழி இருந்து அதுல ஒரு வழி சிரமப்பட்டு போக வேண்டியதா இருந்தா மட்டும்தான் அந்த ரெண்டாவது வழியை இது தோஷகான்னு சொல்லுவோம். இருக்கிறதே ஒரு வழி தானா, நம்ம அதை பத்தி அது தோஷகான்னு கன்சிடரே பண்ண மாட்டோம் இல்லையா? அத போல இங்கேயும் விகல்பகா அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த நம்ம சகிச்சுக்க வேண்டியது அந்த விகல்பத்தை. நச்ச விகல்ப பிரசக்தி தஸ்யாபி விகல்பஸ்யாபி அபேக்ஷணீயத்வாத் ஸ்வீகர்த்தவ்யத்வாத் அந்யாகதிர் நாஸ்தி இது கிருத்வா. பங்கியர்த்தம் அதை புரிஞ்சுதான்? இதோட இந்த விசாரம் முடிஞ்சிருது. இப்போ இதுல இந்த விசாரம் பண்ணினதுல ஒரு சங்கிரகமா எதுக்கு எந்த விசாரத்தை பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது பாருங்க. அதாவது வாக்கியார்த்த நிர்ணயத்துல என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு. இயாம்ஸ்து விசேஷா யத் விகல்பாத் ஏக பிரதிஷேதே அபி பிரதிஷித்தியமானஸ்ய ந அனர்த்த ஹேதுத்வம் விதி நிஷேத உபயஸ்யாபி கிரத்வர்த்தத்வாத். பாருங்க, ந கலஞ்சம் பக்ஷயேத் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த இடத்த நீங்க நினைச்சு பாருங்க. ஒருத்தன் தன்னுடைய ராகத்தினால அந்த மாம்ச பக்ஷணத்துல பிரவர்த்திக்கிறான். அங்க ந கலஞ்சம் பக்ஷயேது ஒரு நிஷேதம் பண்ணப்படுறது. இந்த நிஷேதமானது கிரத்வர்த்தாவா புருஷார்த்தாவான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கிரத்வர்த்தான்னா என்னது, புருஷார்த்தான்னா என்னது? இது பாருங்க, நான் கர்மா பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும் பொழுது அங்க ஏதாவது ஒரு அகர்த்தவியமான பதார்த்தத்தை பண்ணிருக்கேன்னா அதுல இருந்து எனக்கு தோஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் எதை கர்மா பண்ணும் போதும் இல்லை, பொதுவாகவே வச்சுப்போம். நான் இப்ப நான் பொய் சொல்லியிருக்கேன்னு வச்சுப்போம். சாமான்யமா நான் பொய் சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணல, சாமானிய வாழ்க்கையில இருக்கேன், நான் இப்ப பொய் சொல்லியிருக்கேன். இப்ப அந்த பொய் சொன்னதுல இருந்து பாபம் வருதே, இது எனக்கு பாபம் வருமா அல்லது நான் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு ஏதாவது வைகுண்யத்தை கர்மா கெட்டு போன மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருமா? உங்களுக்கு தான். அப்போ அது பாருங்க, புருஷார்த்த நிஷேதா ந அன்ருதம் ப்ரூயாத். எப்பொழுதுமே என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன இருந்தது, நமக்கு பாபத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த நிஷேதம் பண்ணப்படுறதே அன்ருதம் நம் ப்ரூயாத்.
இப்ப அந்த நம்மளுக்கு அந்த தோஷம் வர்றதுனால கர்மாவும் அதனால பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அது எங்க வருது நான் காமிக்கிறேன். நான் முதல்ல சாமானிய புருஷார்த்தத்தை காமிச்சுருக்கேன். பொய் சொன்னால் பாபம் வருதுன்னு சொல்றோமே, அது எனக்கு தானே வருது. அப்போ பொய் சொல்லக்கூடாதுங்கிற நிஷேதா இருக்கே, இந்த நிஷேதத்தினால இந்த நிஷேதமானது எப்பேற்பட்டதுன்னா புருஷார்த்த நிஷேதான்னு பேரு. புரியுதா? ஒண்ணும் இல்லப்பா, நாம உதவி பண்றோம்னு வச்சுப்போம். உதவி பண்ணால் நமக்கு ஒரு புண்ணியம் வருதுன்னு சொல்றோமா இல்லையா? இது அந்த புண்ணியம் நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கறதா, இல்ல நாம பண்ணக்கூடிய கர்மாவுக்கு ஏதாவது ஒரு சாத்குண்யத்தை கொடுக்கறதா? அப்போ இது புருஷார்த்தா, நம்மளுக்கு தான். சரிதானே? இதே நம்ம தரிச கர்மாவை அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம், பிரயாஜாதிகளை பண்றோம், பண்ணினால அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம் புண்ணியம் வருது. அது யாருக்கு உதவுறது? நமக்கா கர்மாவுக்கா? கர்மாக்கு. அப்போ அது கர்த்தர்த்தா. புரியுதா? நாம ஒரு செயலை செஞ்சு அந்த செயல்னால அது தரிசனத்துக்கு மட்டும் அது எப்படி கர்மாவும் இருக்கு எனக்கு இது பாருங்க. ஒருவேளை பிரயாஜமானது கர்மாவுக்கு உபயோகப்படல, நமக்கு உபயோகப்படுறதா இருந்தா நாம எப்ப வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும். இப்ப தானங்கள் நம்ம பண்றோம்ல, 10 ரூபாய் கொடுக்குறோம், தானம் பண்றோம் இல்லையா, அன்னதானம் ஏதோ பண்றோம் வச்சுப்போம். இதுக்குதான் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு தரிச காலத்துல பண்றோமா? எப்ப வேணா பண்றோம். ஏன்னா அது புருஷார்த்தம் இல்ல. ஆனா இந்த குறிப்பிட்ட பிரயாச கர்மாக்களை எங்க பண்றோம்? நாம எந்த சமயத்துல பண்றோம்? அந்த தரிசனத்துக்கு அங்கமா தான் பண்றோம். பிரயாசத்தை தனியா கூட நம்ம பண்றது இல்ல. ஏன் தனியா பண்றது இல்ல? அப்போ என்ன தெரியுது? இப்ப சொல்றோம் இல்லையா, இஷ்டி கர்மாங்கமா சொல்றோம் இல்லையா? இஷ்டின்னு என்னது? தரிச இஷ்டி தானே. அது அந்த கர்மாவுக்கு அங்கமா தான் பண்றோம்னு அர்த்தம். அத பண்றதுனால அந்த கர்மாவுக்கு பிரயோஜனம், ஏதோ ஒரு சாத்குண்யம் ஏற்படுறது. அந்த கர்மா பலத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான யோகியதையை கொடுக்கிறது பிரயாஜா. கடைசியில புருஷார்த்தம் தானே கிடைக்கிறது. சரி, அது இருக்கட்டும். பிரயாஜத்துல இருந்து புருஷார்த்தம் வந்ததா? அது வரலையே. இல்ல பாருங்க, அக்னிஹோத்திர கர்மாவோ தரிசபூர்ண மாச கர்மாவோ அது புருஷார்த்தம், பிரயாஜ புருஷார்த்தம் இல்லை. அதனாலதான் பிரயாஜத்தை தனியா பண்றது இல்லைன்னு நான் சொல்றேன். புரியுறதா? பிரயாஜத்தை மட்டும் தனியா பண்றோமா நாம? ஏன் பண்றது இல்லை? அது புருஷார்த்தம் இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? கிரத்வர்த்தா புருஷார்த்தா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுட்டா? அத மனசுல வச்சு பாருங்க. இப்ப இந்த நகலஞ்சம் பக்ஷேத் அப்படிங்கிறதுல நிஷேதா பண்ணப்படுறதா இல்லையா? அந்த நிஷேதா புருஷார்த்த நிஷேதாவா கிரத்வர்த்த நிஷேதாவா? நம்ம புருஷார்த்த நிஷேதா. அதாவது நீ இந்த கலஞ்ச பக்ஷணத்தை பண்ணினே ஆனால் உனக்கு இந்த பாபம் வரும், உனக்கு தான் வரும். சரியா? இதே கர்மாவில சிலதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. கர்மாவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கர்த்தாவானவன் சில கர்மாக்களை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அந்த கர்மாவை பண்ணினால் அவனுக்கு பாபம் கிடையாது, கிரத்து தான் கெட்டு போயிடும். தெரியுமோ? மேற்கொண்டு அந்த உதாரணங்களை வரப்போறது உங்களுக்கு. இந்த கிரத்வர்த்தம்னா என்னது, புருஷார்த்தம்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த உதாரணங்களை இப்ப முன்னாடியே சொல்லிட்டேன். வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? ஒருத்தன் யாகத்தை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். பண்ணும் பொழுது பொய் சொல்லக்கூடாது, யாகத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். பொதுவாகவே சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இப்படி வச்சுப்போமே, பயோ பிராமணஸ்ய விரதம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கர்த்தாவா இருக்கவனுக்கு இது இன்னதுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. அவன் அந்த நியமத்தை உல்லங்கனம் பண்ணி அவனுக்கு வேண்டியது அது ஒண்ணு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டான்னு வச்சுப்போம். இப்போ அவனுக்கு பாப்பம் உண்டா கிடையாதா? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு நிஷேதம் பண்ணல. புரியுதா? இப்போ பாயசம் மட்டும்தான் சாப்பிடணும்னு இருக்கு, ஆனா இவன் நல்லா வடை பாயசத்தை சாப்பிட்றான்னு வச்சுப்போம். அது ஒன்றும் சாப்பிடக்கூடாத பதார்த்தம் இல்லை. எப்பொழுதும் அந்த வாக்கையை சாப்பிடக்கூடாது, மாംസം அந்த மாதிரி இல்லை. அவனுக்கு அவனுடைய ஆச்சார பிரகாரம் அதை சாப்பிடக்கூடியது. ஆனா இன்னைக்கு இந்த கர்மாவில அவன் சாப்பிடக்கூடாது. புரியுறதா? இது பாருப்பா, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஏகாதசி விரதம்னு வச்சுப்போமே. ஏகாதசி விரதத்துல
நாம அன்னம் எடுத்துக்க கூடாதுன்னு இருக்கு. சரியா? ஆனா பொதுவான வாழ்க்கையில் நாம அன்னம் சாப்பிடலாமா இல்லையா? நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்காம அன்னத்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா இது இப்ப புரியுறது இல்லையா இந்த நிலைமை எப்படின்னு? இந்த மாதிரி கர்மாவில வச்சுப்போம். இப்போ ஏகாதசி விரதத்தை இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு பாப்பம் வரதோ இல்லையோ, விரதம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். இப்படித்தானே சொல்லுவோம், விரதம் கெட்டு போச்சு. விரதம்ங்கிறது கர்மான்னு வச்சுப்போம். சரியா? எனக்கு பாப்பம் கிடையாது. சாதம் சாப்பிட்டதுனால அன்னம் சாப்பிட்டதுனால என்ன சாப்பிடக்கூடாத வஸ்துவா அது? அதனால எனக்கு எந்த தோஷம் வரல. ஆனா இது கெட்டு போச்சு, கர்மா கெட்டு போச்சு. புரிஞ்சுதா? அத போல ஒருத்தன் யாகத்தை பண்ணிட்டு இருக்கான். யாகத்தை பண்ணும் பொழுது அதுல எடுத்துக்க கூடாத பதார்த்தத்தை எடுத்துட்டான்னு வச்சுப்போம். இப்போ அவனுக்கு பாபம் கிடையாது தெரியுமா? ஆனா என்ன ஆயிடும்? கர்மா கெட்டு போயிடும். கர்மா கெட்டு போயிடும். ஆனா கர்மா கெட்டு போனா கடைசியில பாபம் தானே வரப்போறது. அப்போ வரக்கூடிய பாபம் எந்த மாதிரியான பாபம்? நான் ஒழுங்கா பண்றேன்னு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்ச கர்மாவை சரியா பண்ணல, அந்த பாபம் வரும். ஆனா அந்த கர்மாவில சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டேங்கிற பாபம் வராது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இது ஏன்னா இதுவும் கிருத்வார்த்தத்துல தானே வரும். இது கிரத்வர்த்த நிஷேதா. நான் உங்களுக்கு இது ஒரு இடமே காமிச்சிடுறேனே. தீட்சிதா ந ததாதி ந ஜுஹோதின்னு இருக்கு. தீட்சிதா ந ததாதி ந ஜுஹோதி அப்படின்னா அக்னிஹோத்திர கர்மாங்க கிடையாது, என்ன தானங்களும் கிடையாது. தீட்சா பண்ணதுக்கு அப்புறம் நிஷேதம். மற்ற இடத்துல அவனுக்கு உண்டு. ஆனால் அந்த ஜோதிஷ்டோமோ ஏதோ கர்மா பண்றேன்னு தீட்சா எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான ஹோமாதிகள் கிடையாது. பண்ணினால் அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? பாபம் கிடையாது, ஆனா கர்மா கெட்டு போயிடும். புரிஞ்சுதா? அது இது கிரத்வர்த்த நிஷேதா. ந தீட்சிதோ ததாதி ஜுஹோதி இப்படிலாம் சொன்னோமே, இது கிரத்வர்த்த நிஷேதா. நல்லா பாத்துக்கோங்க. புருஷார்த்தா புருஷார்த்த நிஷேதா. சாமான்யமா லோகத்துல தானாதிகள் பண்ணினால் நமக்கு அது புருஷார்த்தமா இருக்கு. ஏன் நம்ம அக்னிஹோத்திர கர்மா இருக்கு, அதுவும் புருஷார்த்தா தான். அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமா, இது மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் எப்படி இருக்கு? புருஷார்த்தமா இருக்கு. புரிஞ்சுதா? புருஷார்த்த நிஷேதா எது தெரியுமா? ந கலஞ்சம் பக்ஷயேத்து மாஹிம் சியாத் சர்வா பூதானி நாண்டுத்தம் வதேரி. இந்த மாதிரி பொதுவான தர்மங்கள், இதெல்லாம் பொதுவான நிஷேதங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் எப்பேற்பட்ட நிஷேதா? கிரத்வர்த்த நிஷேதாவா புருஷார்த்த நிஷேதாவா? புருஷார்த்த நிஷேதம். புருஷார்த்த நிஷேதம். இப்ப ரெண்டுத்தையும் நீங்க பாத்துட்டேல. புருஷார்த்தா எது புருஷார்த்தம் சொன்னோம்? பாப்பம் வருது, அன்றுத்தம் தனக்கு ஒரு, அதாவது தனக்கு அதனால எந்த ஒரு பலனும் கிடைக்கிறதோ அது புருஷார்த்தம். அந்த கர்மா உதாரணம் நான் என்ன உதாரணம் சொன்னேன், அது மனசை வச்சுன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. கலஞ்சம் பக்ஷயேத், அது புருஷார்த்த நிஷேதா. புருஷார்த்த விதிக்கும் புருஷார்த்த நிஷேதத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தானம் குர்யாத், பிரியம் ப்ரூயாத், சத்தியம் ப்ரூயாத், இப்படி பொதுவானது இருக்கா இல்லையா? இதெல்லாம் புருஷார்த்த விதிகள். புரிஞ்சுதா? புருஷார்த்த நிஷேதங்கள் எது? நகலஞ்சம் பக்ஷேத் மாதிரி. புரிஞ்சுதா? கிரத்வர்த்தமா இருக்க நம்ம அந்த புருஷார்த்தத்துல நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது கூட புருஷார்த்தம் தான். நான் முதல்ல சத்தியம் ப்ரூயாத் இதெல்லாம் பொதுவானதா சொன்னேன். எல்லாருக்கும் மனுஷான்னு ஒருத்தர் பிறந்தாலே அவளுக்கு எல்லாம் உண்டு. சத்தியம் ப்ரூயாத்து, தானம் குறியாத்து, சகாயம் குறியாத், இது மாதிரி என்னென்ன உண்டு அத்தனையும் இது பொதுவான மனுஷாளுக்கு. அக்னிஹோத்திரமோ தர்ஷபூர்ண மாசங்களோ கூட புருஷார்த்தங்கள் தான், ஆனா அது பொதுவானங்கிறது கிடையாது. அதிகாரி பார்த்து உண்டு. சரியா? புருஷார்த்தம் நல்லா மனசை வாங்கிட்டேலா? இப்போ புருஷார்த்த நிஷேதத்துக்கு எது உதாரணம்? கலஞ்சம் பக்ஷேத், இது புருஷார்த்த நிஷேதங்களுக்கு உதாரணம். சரியா? கிரத்வர்த்தத்துக்கு எது உதாரணம்? பிரயாஜம் முதலியவைகள், அவைகளை பண்ணினால் கிரத்துவுக்கு உபகாரம் ஏற்படுறதா இல்லையா? கிரத்வர்த்த நிஷேதத்துக்கு எது உதாரணம்? தீட்சிதோ ந ததாதி ந ஜுஹோதி, இதெல்லாம் என்னது? கிரத்வர்த்த நிஷேதா. இப்ப 4 நல்லா மனசை வாங்கிட்டேலா?
இந்த நாலுத்தையும் வச்சிருந்தா இப்ப விசாரம். இப்ப பாருங்க, அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாத்தின்னு இருக்கா இல்லையா? இந்த இடத்துல விகல்பகான்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த இடத்துல நல்ல வித்தியாசம் பாருங்க. நகலஞ்சம் பக்ஷேதுங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல நிஷேதம் சொல்லப்பட்டாலும் அதிராத்திரே ந ஷோடசனம் கிருண்ணாத்தின்னு சொல்லிக்கோமா இல்லையா? அப்போ இதை வச்சுட்டு பார்த்தா நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல அதிராத்திரத்துல ஷோடசி கிரகணம் பண்ணினால் பாபம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி கேட்கிறேன். தீக்ஷிதோ ந ததாதி ந ஜுஹோதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த இடத்துல தீக்ஷாவை பண்ணின்ற ஒருத்தர் தீக்ஷிதா தான ஹோமாதிகள் பண்ணினால் அந்த கிரதுவுக்கு வைகுண்யம் வருமா வராதா? வைகுண்யனே கெடுதலண்ணா. வைகுண்யம் சொன்னா அந்த கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த கர்மாவில ஒரு குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம். வருமா வராதா? வரும் இல்லையா? எதை வச்சு நீங்க இதை முடிவு பண்ணிட்டேல்? ந ததாதி ந ஜுஹோத்தின்னு சொன்னதுனால. நல்லா கவனிங்கோ. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால்தான் அக்னிஹோத்திர கர்மா பிராப்தி ஆச்சு. ந ததாதி ந ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால நிஷேதம் பண்ணப்படுறது. இப்ப ரெண்டு சேர்த்தால் இந்த இடத்துல விகல்பகாந்தன்னு சொன்னோம். ஆனா சொல்றது இல்லை. ஏன்னு கேட்டா பிராப்தியானது புருஷார்த்தமாக பிராப்தி. அக்னிஹோத்திர கர்மாக்களுடைய பிராப்தியானது கிருத்வர்த்தமாக இல்லை, புருஷார்த்தமாக பிராப்தி. நிஷேதமானது கிருத்வர்த்தமாக நிஷேதா. அப்போ இதனால நீங்க எழுதி வச்சுதான் புரியும். பிராப்தியானது புருஷார்த்தமாக நிஷேதமானது கிருத்வர்த்தமாக இருந்தால் அந்த இடத்துல விகல்பகா கிடையாது. புரிஞ்சுதா? பிராப்தியானது புருஷார்த்தமாக நிஷேதமானது கிருத்வர்த்தமாக இருந்தால் அந்த இடத்துல விகல்பகான்னு கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்துல நிஷேதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணினால் கிரது வைகுண்யம் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்காது? இது புரிஞ்சுதான் அடுத்த விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. பிராப்தியானது கிருத்வர்த்தமாக நிஷேதமானது கிருத்வர்த்தமாக அப்படி இருந்தால் அந்த இடத்துல விகல்பகா உண்டு. அதே மாதிரி நிஷேதிக்கப்படுகின்ற பதார்த்தத்தை அனுஷ்டிச்சால் பாபம் கிடையாது. பண்ணலைன்னாலும் அந்த கர்மா முழுமை அடையும், அவ்வளவுதான். எப்படின்னு பாருங்க. இப்போ அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படிங்கிற வாக்கியத்தினால ஷோடசி கிரகணம் விதிக்கப்பட்டிருக்கா? இந்த கிரகணம் ஷோடசி கிரகணம் கிருத்வர்த்தமாக வந்ததா புருஷார்த்தமாக வந்ததா? கிருத்வர்த்தமாக வந்திருக்கு. சமீச்சீனம். நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படிங்கிற வாக்கியத்தினால அதிராத்திரத்துல ஷோடசி கிரகணம் நிஷேதிக்கப்படுறதே இந்த நிஷேதா கிருத்வர்த்தமாக வந்ததா புருஷார்த்தமாக வந்ததா? இது கிருத்வர்த்த நிஷேதா. கிருத்வர்த்த நிஷேதா தான், புருஷார்த்த நிஷேதா இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த ஷோடசி கிரகணம் ஆனது கிருத்வர்த்தமாகத்தான் பிராப்தமாச்சு, நிஷேதமும் கூட கிருத்வர்த்தமாகத்தான். நல்ல வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? அப்போ இந்த இடத்துல அதாவது பிராப்தியும் கிருத்வர்த்தா நிஷேதாவும் கிருத்வர்த்தா இப்படி இருந்தால் அங்க விகல்பா ஒரு விஷயம். அதே மாதிரி நிஷேதிக்கின்ற பதார்த்தத்தை அனுஷ்டிச்சால் பாபம் கிடையாது. இப்ப பாருங்க, முந்தின உதாரணம் நம்ம சொன்னோம் இல்லையா? பிராப்தியானது புருஷார்த்தமாக அக்னிஹோத்திர கர்மாவை பண்றது புருஷார்த்தமா பிராப்தி ஆச்சா? ஆனா தீட்சிதனுக்கு அது நிஷேதிக்கப்பட்டிருக்கு, நதாதி நஜுஹோத்தின்னு. இந்த இடத்துல அவர் அந்த தானத்தையோ ஹோமத்தையோ பண்ணினால் கிருத்து வைகுண்யம் ஏற்படுமா இல்லையா? ஏற்படும். அப்போ நிஷேதிக்கின்ற பதார்த்தத்தை அனுஷ்டிச்சால் அந்த கிருத்து வைகுண்யம் வந்துடுறது. சரிதானே? இது எந்த இடத்துல? பிராப்தி புருஷார்த்தமாக நிஷேதா கிருத்வர்த்தமாக இப்படி வந்தால். இப்ப அடுத்த விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, அதுல பாருங்க, பிராப்தியும் கிருத்வர்த்தமாக நிஷேதாவும் கிருத்வர்த்தமாக இந்த இடத்துல நிஷேதிக்கப்படுகின்றதான அந்த ஷோடசி கிரகணத்தை பண்ணினால் பாபம் கிடையாது. புரிஞ்சுதா? இப்ப நல்லா மனசா இருக்கா?
அதனாலதான் எழுதிக்க சொன்னேன். எழுதின்றாதான் இது புரியும். நல்ல வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? அதனாலதான் இந்த மாதிரி ஷோடசி கிரகண ஸ்தலத்துல ஒருத்தன் பண்ணினான்னு சொன்னால் அவனுக்கு பாபம் கிடையாது. இன்னும் அந்த அபியுதய சிரஸ்கத்துவம்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, காலையில 108 காயத்ரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு மேற்கொண்டு பண்ணினால் அதிக பலன். வேணும்னா நீ பண்ணுப்பா, இல்லாட்டி பண்ணாத அப்படின்னு வாத்தியார் சிஷ்யனை பார்த்து சொல்றார். என்ன, 2 சிஷ்யா இருக்கா. ஒருத்தன் என்ன பண்ணா 108ஓடு முடிச்சுன்னு கிளம்பிட்டான். இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டான், அதுக்கு மேல பண்றான். இப்போ இந்த மேல இந்த விட்டுட்டு போயிட்டான், 108 பண்ணிட்டு போயிட்டான். நான் ஒன்னும் தப்பு பண்ணல, அவனுக்கு ஒன்றும் பாபம் கிடையாது, வாத்தியார் பேச்செல்லாம் மீறல, அவனுக்கு தண்டனையும் கிடையாது. ஏன்டா நீ நான் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லவும் முடியாது. சொன்னதை பண்ணிட்டான். அப்புறம் சொன்னது விகல்பம். விகல்பமா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது பண்ணலாம் அல்லது பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு 2 வரும் பொழுது ஒருத்தன் பண்ணினானே ஆனால் அவனுக்கு ஒரு அதிகப்படியான பலன் உண்டு இல்லையா? அந்த அதிகப்படியான பலனை தான் நாம அபியுதய சிரஸ்கத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அபியுதய சிரஸ்கத்துவம் அப்படின்னு என்னது? பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருத்தன் அந்த அனுஷ்டிக்கலாம்ங்கிற பட்சத்தை ஆசிரிக்கிறானா இல்லையா, அதனால அதிக பலன். இப்ப பாருங்க, அதிராத்திரத்துல ஷோடசி கிரகணம் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஷோடசி கிரகணத்தை பண்ணினால் அதிகப்படியான பலன் இவனுக்கு கிடைக்கும், பண்ணலைன்னாலும் அந்த கர்மா பூர்த்தி அடைஞ்சிடும், எதுவும் விட்டு போனதா கணக்கு இல்லை. புரிஞ்சுதா? இதை நாம எங்க பாக்குறோம்? ரித்திகாமஹா ஜெயாதி ஹோமம் குறியாத் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கர்மாக்களை முடிச்சுட்டு பண்ணினால் அதிக பலன் கிடைக்கும், பண்ணலைன்னா ஏதாவது தோஷம் உண்டா? கிடையாது. விகல்பா தானே, எல்லா இடத்தையும் அவசியம் பண்ணணும்லாம் ஒன்றும் சொல்லலையே. ஆனா பண்ணினா அதுக்குன்னு கொஞ்சம் அதிக பலன் உண்டு. அதுதான் அபியுதய சிரஸ்கத்துவம் சொல்லலாம். புரிஞ்சுதா இப்போ நல்லா? இது எந்த இடத்துல இது பிராப்தியானது கிரத்வர்த்தமாக, நிஷேதாவும் கிரத்வர்த்தமாக இப்படி இருக்கின்ற பட்சத்துல விகல்பகான்னு வரும் பொழுது 2த்துல எந்த பட்சம் வேணா அனுஷ்டிக்கலாம்னு இருக்கும் பொழுது அனுஷ்டிக்கின்ற பட்சத்தை ஒருத்தன் எடுத்துட்டால் அவனுக்கு இந்த அபியுதய சிரஸ்கத்துவம். இது நல்லா மனசா எடுத்தா? இப்ப நம்ம பார்த்த இடம் அந்த மாதிரி இடம் தான். ஷோடசி கிரகணம் குறியாத நகுரியாத் அப்படிங்கிற இடம் நாம கடைசியா பார்த்த விதம் தான். பாருங்க, இதெல்லாம் மனசை வச்சுட்டு பாருங்க. இயாம்ஸ்து விசேஷா, இவ்வளவுதான் விசேஷம். அதிகப்படியான ஒரு விஷயம் இருக்கு எதுல? இந்த பிராப்தி புருஷார்த்தம் நிஷேதா கிரத்வர்த்தம்ங்கிற அந்த இடத்தை காட்டிலும் பிராப்தி கிரத்வர்த்தா கிரத்வர்த்தா நிஷேதோபி கிரத்வர்த்தா சேத் தத்ர இயாம்ஸ்து விசேஷா வர்த்ததே. யத் விகல்பாத் ஏக பிரதிஷேதே அபி, பிரதிஷேதம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட பிரதிஷித்தியமானஸ்ய ந அனர்த்த ஹேதுத்வம், பிரதிஷித்தியமானமா இருக்க நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்தினால பிரதிஷேதிக்கப்பட்ட ஷோடசி கிரகணத்திற்கு என்ன கிடையாது? அனர்த்த ஹேதுத்துவம் கிடையாது, கர்ம வைகுண்ய ஆபாதகத்துவம் கிடையாது. பண்ணினால் நல்லது, பண்ணலைனாலும் ஒன்னும் தோஷம் இல்லை. ஏன்னா விதி நிஷேத உபயஸ்யாபி கிரத்வர்த்தத்வாத், விதியும் கூட கிரத்வர்த்தமாகத்தான் ஷோடசி கிரகணத்தை விதிக்கிறது, நிஷேத வாக்கியம் கூட கிரத்வர்த்தமாகத்தான் அந்த ஷோடசி கிரகணத்தை நிஷேதிக்கிறது. அதனால இந்த இடத்துல பண்ணினால் அதிகப்படியான பிரயோஜனம் உண்டு, பண்ணலைன்னால் கிரதுவுக்கு எந்த ஒரு வைகுண்யமும் கிடையாது. ஆனா இங்க அடுத்த வித்தியாசமான இடம் பாருங்க. எத்ரது ந விகல்பஹா, எங்க விகல்பம் இல்லையோ அப்படின்னு அர்த்தம்? பிராப்தி துர்பல பிரமாணத்தினால நிஷேதிக்கிறது பிரபல பிரமாணம் அப்படின்னு சொன்னா அங்க விகல்பகா வராது. எப்படி நாம பார்த்தோம் இந்த இடத்துல? ராகதா பிராப்தி கலஞ்ச பக்ஷனே, கலஞ்ச பக்ஷணத்துக்கு ஏதாவது சாஸ்திர பிரமாணம் இருக்கான்னு அவனா விருப்பப்பட்டு வரான். ஆனா நிஷேதிக்கிறது சாஸ்திரம், கலஞ்ச பக்ஷணம் ந குறியாதுங்கிற சாஸ்திரம். இப்போ இந்த இடத்துல விகல்பகாவா இல்லையா? கிடையாதுண்ணா. ஏன் கிடையாது? நீங்க சொன்ன விஷயம் சரிதான்.
ஏன் கிடையாதுன்னு நாங்க காரணம் என்னன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். பிராப்தியானது துர்பலமான ராகதா பிராப்தி. ராகங்கிறது இவனா பிரவர்த்திச்சுட்டான் இச்சையா. ஆனா நிஷேதம் பண்ணப்படுற பிரமாணமோ, நிஷேதிக்கின்ற பிரமாணம் எதுன்னு கேட்டால் பிரபல பிரமாணம். ஆமா, புருஷார்த்த நிஷேதா தான். அந்த நிஷேதம் அப்படிங்கிறதே ஒரு பிரபல பிரமாணம் தானே. நிஷேதிக்கின்ற பிரமாணம் எது? சாஸ்திரம். அப்போ அது பிரபலம். அப்போ என்ன ஆயிடுறது அந்த இடத்துல? விகல்பகாவே வராது. விகல்பகாங்கிறது எப்போ வரும்? ரெண்டும் பிரபல பிரமாணமா இருந்தால் தானே, ஒரே சமபலமா இருக்கணும். இங்க அப்படி இல்லை. பிராப்தியானது ராகதா, நிஷேதாவானது சாஸ்திரத்தா. அப்போ இந்த இடத்துல விகல்பகா கிடையாது. ஒரு விஷயம் விகல்பகா கிடையாது. இங்க உபக்கிரமாவானா அப்படின்னா உபக்கிரமஹா இங்க என்ன வந்து சம்பந்தம் இருக்கு? இந்த நிஷேதம் வந்து உபக்கிரம நிஷேதம் அல்ல, அது கிடையாதா? அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது கிடையாது. சரி, சம்பந்தமே இல்லை. பாருப்பா, நான் உதாரணம் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு. ஒரு இடத்துல ஒரு சாமான்யமா இருக்கக்கூடிய ஒருத்தர் லீவுன்னு அறிவிக்கிறார். மேனேஜர் வந்து லீவு கிடையாதுன்னு அறிவிக்கிறார். யாரு சொல்லதை எடுத்துப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த ரெண்டுமே ஒரே சமமா, நிஷேதத்தை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம். பண்ணணும்னு இவன் பிரவர்த்திச்சானா இல்லையா? அது எந்த பிரமாணத்தினால பிரவர்த்திச்சான்? ஸ்வகீய இச்சையா. அது துர்பலம். அப்ப இந்த இடத்துல விகல்பகா வராது. புரிஞ்சுதா ஸ்ரீராமா? அந்த இடத்துல இப்ப சொல்லிக்க பாருங்க. எத்திர தூ ந விகல்பஹா பிராப்திஷ்ச ராகதஹா ஏவ பிரதிஷேதஸ்ச புருஷார்த்தஹ தத்ர பிரதிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் அஸ்தி. பிரதிஷித்தியமானம் எது? நம்ம பார்த்த உதாரணத்துல கலஞ்ச பக்ஷணம். தஸ்ய அனர்த்தஹேதுத்வம் அஸ்தி, பாபஜனகத்துவம் அஸ்தி. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? யதா, இங்கே உதாரணம் காமிக்கிற பாருங்க. ந கலஞ்சம் பக்ஷயேத் இத்யாதோ கலஞ்ச பக்ஷணாதேஹே தத்ர பக்ஷண நிஷேதஸ்யைவ புருஷார்த்தத்வாத். நிஷேதா தத்ர புருஷார்த்தா. புருஷார்த்த நிஷேதா. அடுத்தது பாருங்க. முதல் உதாரணம் கிரத்வர்த்ததயா விதானம் கிரத்வர்த்ததயா நிஷேதா தத்ர விகல்பஹா பவதி பிரதிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் நாஸ்தி அப்படின்னு உதாரணம். நல்ல மனசை வாங்கிட்டேலாம். ரெண்டாவது உதாரணம் ராகதா பிராப்திஹி நிஷேதஸ்து சாஸ்திரதः தத்ராபி புருஷார்த்ததயா ராகதா பிராப்திஹி நிஷேதஸ்து சாஸ்திரேன இது கிருத்வா தத்ர விகல்போ நாஸ்தி. ஒவ்வொரு உதாரணத்தையும் நீங்க ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். முதல் உதாரணத்துல அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதிங்கிற இடத்துல கிரத்வர்த்ததயா பிராப்திஹி கிரத்வர்த்ததயா நிஷேதா. பிராப்திஹி சாஸ்திரேன நிஷேதா அப்படி சாஸ்திரேன அத்தஹ விகல்பஹ. அப்போ விகல்பஹா ஒரு விஷயம் தெரிகிறது. அதே மாதிரி பிரதிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் நாஸ்தி அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா கவனிச்சலாம். விகல்பஹா பிரதிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் நாஸ்தி. அடுத்த உதாரணத்துல பிராப்திஹி துர்பல பிரமாணேன நிஷேதஸ்ச பிரபல பிரமாணேன தஸ்மாத் விகல்போ நாஸ்தி. விகல்போ நாஸ்திங்கிற ஒரு விஷயம் எடுத்தா அடுத்த விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்? பிரதிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் அஸ்தி. அனர்த்தஹேதுத்வம் அஸ்தி. ரெண்டு உதாரணம் எடுத்தா அடுத்து மூணாவது பாருங்க. ந தீக்ஷிதோ தீக்ஷிதா ந ததாதி ந ஜுஹோதி இத்யாதோ சாஸ்திர பிராப்த தான ஹோமாதீனாம் நிஷேதாத் விகல்பாபத்திஹீதி நச்ச வாச்சியம். இங்க ஒரு சின்ன கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். சாஸ்திரேன பிராப்திஹி சாஸ்திரேன நிஷேதா சேத் விகல்பஹா பவதி. இப்படித்தானே மனசுல வாங்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தால் தீக்ஷிதா ந ததாதி ந ஜுஹோதி அப்படின்னு நிஷேதம் பண்ணப்படுறது.
எதனுடைய நிஷேதம் பண்ணப்படுறது? அக்னிஹோத்திர ஹோமாதீனாம் ஹிரண்ய தானாதீனாம் நிஷேதா. சரி, இந்த அக்னிஹோத்ராதி பிராப்தி எந்த பிரமாணத்தினால? அதாவது சாஸ்திரத்தினாலதான். இங்கேயும் கூட சாஸ்திரேன பிராப்தி சாஸ்திரேன நிஷேதாதன் இருக்கு. அப்போ நாதிராத்திரே ஷோடசன் விகல்பா அத போல உண்டா இங்கே இல்லையா அப்படின்னு கேள்வி. நாஸ்தி அத்ர விகல்போ நாஸ்தி குதஹ நாஸ்தி. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ரெண்டுமே ஒரே பவர்ல ரெண்டு பேருமே ஒரே, நீங்க சொன்ன அந்த மேனேஜர் அதே மாதிரி ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சொல்லும்போது அந்த இது எப்படின்னா வராது. இங்க ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு பாருங்க. தான ஹோமாதீனாம் பிராப்திஹி கேன பிரமாணேன? ஸ்ருதி பிரமாணேன. அக்னிஹோத்ரம் ஜுஹோதி ஹிரண்யம் ஆத்ரேயாய ததாதி. சாஸ்திரேன பிராப்திஹி. சரி, நிஷேதா கேன? சாஸ்திரேன இல்லையா? அப்ப என்ன ஆறுது? இதுவும் கூட அதிராத்திரே ஷோடசனங்கிருநாதி நாதிராத்திரே ஷோடசனங்கிருநாதி போல சாஸ்திரத்தினாலதான் அக்னிஹோத்ராதி கர்மாக்களும் விதிக்கப்பட்டது, தானாதிகளும். அதே மாதிரி நிஷேதாவும் சாஸ்திரத்தினால. அப்ப இங்க விகல்பா வருமா வராதா? கிடையாதுண்ணா, விகல்பா கிடையாது. அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. அதாவது சாஸ்திரேன பிராப்தி சாஸ்திரேன நிஷேதா சேத் விகல்பா பவதி. எங்கெங்கெல்லாம் சாஸ்திரத்தினால பிராப்தி சாஸ்திரத்தினாலே நிஷேதா அப்படி இருக்கோ அங்கெல்லாம் விகல்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க சாஸ்திரத்தினால கிரத்வர்த்தமாக பிராப்தியோ, எங்க சாஸ்திரத்தினால கிரத்வர்த்தமாகவே நிஷேதாவோ அங்கதான் விகல்பா. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோமே, மூணாவதா ஒரு உதாரணம் தீட்சிதோ நததாதி நஜுஹோதி. அந்த இடத்த நல்லா கவனிங்கோ. பிராப்தியானது சாஸ்திரத்தினாலதான், இல்லேன்னு சொல்லல. ஆனா எந்த மாதிரியான பிராப்தி? புருஷார்த்ததையா பிராப்திருவா கிரத்வர்த்ததையா பிராப்திருவா? கிரத்வர்த்த பிராப்தி. நிஷேதஸ்து கிரத்வர்த்ததையா. இப்படி பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்திர கர்மா விதிக்கப்பட்டது. இது என்ன கர்மாவுக்கு அங்கமா விதிக்கப்பட்டதா? பிரயாஜங்கள் போல இல்லையே. ஸ்வர்காதிகளுக்கு புருஷார்த்தமா தானே விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அக்னிஹோத்ராதீனாம் பிராப்தி சாஸ்திரேன அஸ்தி சேதபி புருஷார்த்ததையா பிராப்தி. ஆனா நிஷேதா தீட்சிதோ ந ததாதி ந ஜுஹோதிங்கிற இடத்துல நிஷேதா எப்பேற்பட்டதா இருக்கு? கிரத்வர்த்ததையா நிஷேதா. வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதா? நல்லா குழப்பம் இந்த இடம், ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஆனா இது ரகசியமா, நம்ம நல்ல ரகசியமான விஷயங்கள் புரிஞ்சுட்டால் சாமான்யமா நம்ம எல்லா இடத்துலயும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு தர்ம சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப உதவியா இருக்கும். அது இப்படியா அப்படியான்னு முடிவு பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியானது. சரியா? இப்ப பாருங்க, அதுதான் சொல்லிட்டு இந்த விகல்பா கிடையாது. தீட்சிதோ ந ததாதிங்கிறத விகல்பா கிடையாது. பாருங்க, நச்ச தீட்சிதோ ந ததாதி ந ஜுஹோதி இத்தியாதோ சாஸ்திர பிராப்த தான ஹோமாதீனாம் நிஷேதாத் விகல்பாபத்தி இதி வாச்சியம் நச்ச வாச்சியம். ஏன்? ஸ்வதः புருஷார்த்த பூத தான ஹோமாதீனாம், புருஷார்த்தமாக இருக்கின்ற அக்னிஹோத்திரம் முதலிய ஹோமங்கள் ஆகட்டும், ஹிரண்யாதி தானங்கள் ஆகட்டும், இவைகளுக்கு நிஷேதஸ்ய புருஷார்த்தத்வாபாவேபி. நிஷேதா புருஷார்த்ததையா ந நிஷேதா கிரத்வர்த்ததையா ஏவ நிஷேதா. நிஷித்தியமானஸ்ய அனர்த்த ஹேதுத்வாத். அனர்த்த ஹேதுத்துவம் இருக்கு இந்த இடத்துல. பண்ணினால் அவனுக்கு கிரது வைகுண்யம் வரும். யதா இந்த இடத்துல புருஷார்த்தத்வா பாவே அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? ந ததாதி ந ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியமானது நிஷேதம் பண்றதா இல்லையா? தான ஹோமாதிகளை எப்படி நிஷேதம் பண்றது? புருஷார்த்தமாக நிஷேதம் பண்றதா கிரத்வர்த்தமாக நிஷேதம் பண்றதா? கிரத்வர்த்தமாக நிஷேதம். அதனாலதான் ஜாகிரதையா கிரந்தக்காரர் நிஷேதஸ்ய புருஷார்த்தத்வா பாவேபி அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம், நிஷேத வாக்கியமானது இந்த தான ஹோமாதிகளை நிஷேதம் பண்றதே புருஷார்த்தமாக நிஷேதம் பண்ணல. அப்படி பண்ணாத போதிலும் கிரத்வர்த்தமாக நிஷேதம் பண்றது. அதனாலதான் தீட்சிதனா இருக்கக்கூடிய ஒருத்தர்
தானஹோமாதிகளை பண்ணினால், தீட்சிதான என்ன அர்த்தம்? தீக்ஷா விசிஷ்டம் அர்த்தம். இந்த பேர் சொல்லுமே தீட்சிதர் அப்படி இல்லை, தீக்ஷாவை எடுத்துண்டவர்னு அர்த்தம். தீட்சிதான என்ன அர்த்தம்? இந்த தீக்ஷாவை எடுத்துண்டவர். அவர் தானஹோமாதிகளை தற்காலே தீட்சிதர், இந்த காலத்துல தீட்சிதராக இருக்கிறது. ஆமா, அந்த தீட்சாவை எடுத்துட்டவர் தீட்சிதா. இப்ப என்ன ஆறுது? அந்த தீட்சிதர் ஒரு தான ஹோமாதிகளை பண்ணினால் அவருக்கு ஒன்னும் பாபம் கிடையாது. ஆனா எதுக்கு பாபம் வரும்? கிரது வைகுண்யம் வந்துடும். சரியா? இது புரிஞ்சுதான். அதனாலதான் இங்க நிஷித்தியமானஸ்ய அனர்த்தஹேதுத்வம் சொன்னார். அனர்த்தஹேதுத்வம் நாம கிம்? கிரது வைகுண்ய ஜனகத்துவம். யதா கிரதௌ ஸ்வஸ்திரீ கமனாதேஹே, ஸ்திரீ உபபோகா இருக்கே, ஸ்வஸ்திரீ உபபோகா கிரது மத்தியே நிஷித்தா. சரியா? அப்படி மேற்கொண்டு அவன் உபபோகம் பண்ணினால் அவனுக்கு பாபம் கிடையாது, கிரது கெட்டு போயிடும். அவ்வளவுதான். யதா கிரதௌ ஸ்வஸ்திரீ கமனாதேஹே, ஏன்னா தன் நிஷேதஸ்ய கிரத்வர்த்தத்வேனா, புருஷார்த்தத்வே நிஷேதா நாஸ்தி, அது விதிக்கதான் பட்டிருக்கு. கிரதுல பண்ணினால் அது நிஷேதாக பண்ணப்பட்டிருக்கு, கிரதுல கிடையாது. தன் நிஷேதஸ்ய கிரத்வர்த்தத்வேனா தஸ்ய கிரது வைகுண்ய சம்பாதகத்வாத். முடிஞ்சுட்டா? இப்போ இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யாசு மனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினிநயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம்.